ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் திரு பல புஷ்பநாதன் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் முன்னாள் தமிழக முதல்வர், அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தமிழகத்தை ஆண்ட அல்லது தமிழகத்தில் ஆட்சி செய்த முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். இப்போ ஓ பன்னீர்செல்வம் வந்து இரட்டை இலையிலிருந்து பிரிஞ்சு அவர் ஒரு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தார் அம்மாவின் ஆதரவாளர்களோடு. ஆனால் அது நீடிக்க முடியலை. டிஎம்கேயோட வந்து சேர்ந்துட்டார். இப்போ ஒரு முதலமைச்சர் இன்னும் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினோட வந்து சேர்ந்தனால இன்னும் டிஎம்கேக்கு ஆதரவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அரசியலில் இதெல்லாம் நடக்குமாப்பா, அதுதான் அரசியலுங்கிற மாதிரி. நல்லா யோசிச்சு பாருங்கள். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஜெயலலிதா ஆட்சி இருக்கும் பொழுது அவர்கள் சிறைக்கு போன நேரம் சரி, அவருக்கு இல்லாத நேரம் ஒவ்வொரு முறையும் வந்து அவர் வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தார். நல்ல அனுபவசாலி. அது எனக்கு தெரியாது. நீங்கள் அந்த சட்டமன்ற எம்எல்ஏ இருக்கலை அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அனுபவசாலியாக இருந்தால் கட்சி அவர் எடுத்துருக்கணுமே. அந்த கட்சியில் தான் பிரச்சனையே. அங்கே தான் எடப்பாடி பழனிசாமி விட மாட்டேங்கிறார் இவர் முன்னேறதுக்கு. அப்போ அனுபவசாலிங்கிறீங்க, திறமசாலி இல்லைங்கிறீங்களா? இல்லை, ரெண்டும் இருக்கு. நான் கேட்குறேன், உங்களுடைய பார்வையில் எப்படி? என்னுடைய பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அவர் அங்கே இருந்தார், கட்சி பிளவுபட்டுச்சு. உங்களுக்கு தெரியும் அந்த நேரம் கட்சி பிளவுது எடப்பாடி பழனிசாமியா அல்லது ஓ பன்னீர்செல்வமா என்பது முக்கியமில்லை. ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த கட்சியில் ஏற்பட்ட பிளவுகள் வந்த பொழுது கட்சியை ஆக்கிரமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பல நிகழ்வுகள் நடந்தது. அந்த ஒவ்வொரு நிகழ்வு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கொண்டு போய்ட்டு எங்கேயோ ஒரு ஹோட்டலில் அவ்வளோ பேரையும் அடைச்சி வச்சுருந்து அவங்கள வாக்களிக்க விடாமல் இருந்து எல்லாம் செலவு பண்ணி இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் நடந்து தான் அந்த ஒரு முடிவுக்கு வந்துச்சு. வரும்பொழுது அப்போ சசிகலா அவர்கள் சின்னம்மா சசிகலா நமக்கு சின்னம்மா இல்லை, சசிகலா கட்சிக்காரர்களுக்கு சின்னம்மா இருக்கலாம். இப்போ நாம் வந்து நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே, இப்போ ஜெயலலிதான்னு போது அரசியல் தலைவியே ஜெயலலிதான்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் உள்ளவங்க எல்லாம் அம்மாம்பாங்க, ஏன்னா அவங்க இது. அதே மாதிரி இப்போ இவங்களையும் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு அவங்கள வந்து சசிகலா வந்து ஒரு அந்த கட்சி சார்பாக இருக்கும்பொழுது நாங்கள் அப்படி தான் சொன்னோம். அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லை, நான் வந்து ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் அவர்களை விழித்தது சின்னம்மானு அம்மா. ஆனால் நாங்களும் அப்படி தான் நினச்சோம். அதாவது ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சியை வழி நடத்துவார், பெரிய ஒரு நிலையில் கொண்டு வருவார். என்ன நடக்கலை. இல்லை நடக்கலை. அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வழக்கு அப்படி வரும்பொழுது ஏதோ ஒன்று நடந்து எடப்பாடி ஆட்சிக்கு வந்துட்டார். அப்போ எடப்பாடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2 தலைவர், இணைத்தலைவர், தலைவர் இருந்திருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. இப்போ குடும்பத்தில் நம்ம ஒற்றுமை இல்லைன்னு என்ன நடக்கும்? குடும்பம் வீடே பிரிஞ்சிடும். அரசியலில் அப்போ இல்லை. அப்போ 2 பேரும் பிரிஞ்சிருந்து கடைசி வரைக்கும் போராடி பார்த்தார். பன்னீர்செல்வம் போராடி பார்த்தார் உள்ளே போகிறதுக்கு. அவருக்கு எத்தனையோ பேர் பேசி பார்த்தாங்க. ஏன் பாரத பிரதமரே பேசினார், அவங்களே பேசினாங்க. எல்லாம் பேசி அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றாக்கி வைக்கணும். அமித்ஷா பேசினார். அப்படி நிறைய பேர்லாம் வந்து பேசினாங்க. எதுவுமே நடக்கலை. அவர் ஸ்ட்ராங்காக எடப்பாடி இருந்துட்டார். நான் தான் நிற்பேன், நான் தான் தலைவர், இதுக்கு யார் வேணான்னு அவர் மேலே பல குற்றச்சாட்டுகளை வச்சு ஒதுக்கிட்டார். அதுக்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்களும் முயற்சி எடுத்தார், பலவாறான முயற்சிகள் எடுத்தார். முயற்சி அதில் சேர்றதுக்கு பார்த்தா முடியலை. கடைசி தருவாயில் போயிட்டு ஏதோ தான் வந்து மீண்டும் ஒரு எம்எல்ஏவாவது இருந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தன்னோட அரசியலை நிலைநாட்டணுங்கிறதுக்காக வேண்டி டிஎம்கேல சேர்ந்துருக்கு. அவ்வளவுதான். அரசியலில் நான் சொன்ன மாதிரி தான், கவுண்டர் பண்ணி சொன்ன கதை தான். இதெல்லாம் சகஜமாப்பாங்கிற மாதிரி ஒரு முதலமைச்சர் போயிட்டு இன்னொரு முதலமைச்சர் கீழே இருக்கிறாரு. அது வந்து அவங்களுடைய நிலைப்பாடு, அதில் நாங்கள் தலையிட முடியும். ஆனால் நீங்கள் அதான் நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டால், இப்போ அவர் சேர்ந்தனால டிஎம்கே வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள், ஏன்னா அவருடைய அம்மாவின் வாக்குகள், அவருடைய வாக்குகள் சேர்ந்து ஓரளவு ஸ்திரத்தன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு கட்சி வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அதுதான் கேட்டேன். இல்லை, அது நம்பிக்கை அப்படி தானே. இப்போ இலங்கையில் தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடக்கும்பொழுது நாங்கள் யாராவது பெருசாக நினச்சாங்களா ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயகர் வருவாங்கன்னு நினச்சாங்களா? யாருமே நினைக்கல. அப்பயும் வரும்பொழுது அவர் எப்படி வந்தார்? ஒரு சரியான பெரும்பான்மை எடுக்க முடியாமல் தான் வந்து ஜனாதிபதியாக அமர்ந்தார். அதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு, அவர் நடந்துக்கிட்ட முறை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்த பிறகு மக்கள் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன செஞ்சாங்க? பெருவாரியாக 150 சீட்டு, 3ல் 2 பங்கு கொடுத்து வர வச்சாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்காங்க. அந்த மாதிரி அவர் ஸ்டாலின் அவர்கள் நினச்சிருப்பார்,
ஒரு அவரோட ஓட்டு வரும்னு சொல்லி. உங்கள் கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன பதில் தான். டிஎம்கே ஓட்டு டிஎம்கேக்கு கிடைக்கும், ஏடிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கேக்கு கிடைக்கும். இப்போ பன்னீர்செல்வம் வருவதனால ஏடிஎம்கே ஓட்டு இங்கே வராது. அவருக்குன்னு சில ஓட்டுகள் இருக்கும் தானே, அவர் சார்ந்த, அவர் கட்சி அமைச்சர் அந்த சார்ந்து அவரோட அன்பு அபிமானங்க அந்த ஓட்டுகள் இங்கே வரும். அது வந்து டிஎம்கேக்கு வாய்ப்பான ஓட்டு தான், அதில் எந்த மாற்று கருத்து இருக்கு. சரி, அடுத்த ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இப்போ யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க, இந்த 2 கட்சிக்கும் தான் போட்டி. நிச்சயமா. ஆனால் விஜய் சொல்கிறார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் பிரபல நடிகருமான விஜய் சொல்கிறாரு, போட்டி டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் கிடையாது, எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. இதுதான் அவருடைய முதல் தேர்தல். இப்போ தான் தேர்தல் களத்துள்ளுக்கே அரசியலுக்கே வாராங்க. விஜய் சொல்கிறாரு, எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, எங்களோட எதிரி டிஎம்கே தானே. ஆனால் டிஎம்கே சொல்லுது, நாங்கள் எதிரின்னு யாரையுமே கண்டுகள், எங்களுக்கு எதிரி இல்லை. டிஎம்கே ஸ்டாலின் சொல்கிறாரு, எங்களுக்கு எதிரி இருக்குது, எங்களுக்கு தமிழகத்தில் எதிரி இல்லை, எங்களுக்கு எதிரி பாஜக, என்டிஏ கூட்டணி தான் எங்களோட எதிரி அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார். விஜய் இவ்வளோ உறுதியாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது டிஎம்கே தன்னுடைய எதிரி, ஏன்னா ஊழல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதிகமான ஊழலை ஸ்டாலின் அரசு செய்கிறது, ஆகவே தான் நான் வந்திருக்கேன், என்ன நீங்கள் முதலமைச்சராக்கி பாருங்கள், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குமென்று பாருங்கன்னு விஜய் சொல்கிறார். நீங்கள் விஜய் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் விஜய் ரசிகர், அவர் சிறந்த நடிகர். படங்கள்லாம் பார்ப்பீங்க? நிறைய பார்ப்போம் விஜய், எல்லா படம் பார்ப்போம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நமக்கு என்ன ஒரு பொழுதுபோக்கு வேணும், ஒரு படத்தை பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு காசில் அவங்க வாழ்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம காசில் அவங்க வாழ்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம காசில் இப்போ போஸ்டர் அடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதானே உண்மை. அதான் உண்மை. நாங்கள் படம் பார்க்காட்டி அவர் படம் ஓடாது. சரி. அப்போ அவர் வந்து ஒரு சிறந்த நடிகரால் எந்த மாற்று கருத்து இல்லை. அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே கவுன்சிலராகவோ அல்லது ஒரு சாதாரண கிராம சேவகராகவோ அப்படி ஏதோ ஒன்று இருந்ததில்லை, எந்த அனுபவமும் இல்லை. சரியா? அப்போ நீங்கள் குறிப்பிடும்போது ஏற்கனவே எம்ஜிஆர் வேறு கூறுனீங்க. எம்ஜிஆர் வந்து இருக்கும் பொழுது இன்னொரு கட்சியிலேருந்து டிஎம்கேல இருக்கும் பொழுது அண்ணாதுரையோட இருந்து, நெடுஞ்செழியனோட இருந்து, முக ஸ்டாலினோட இருந்து அந்த அனுபவத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அவர் வந்திருக்கிறாரு. இவருக்கு அப்படி ஒரு அனுபவம் இல்லை. ஆனால் இனிமேல் நாங்கள் பார்ப்போம், அவர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். என்னுடைய கருத்துப்படி விஜய்க்கு வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க 20% வாக்கெடுப்பாருன்னு. அதாவது 6 கோடி இதில் 20%. அதான் விழுகிற ஓட்டு வந்து 6 கோடி 50 லட்சம், 6 கோடின்னு வைங்களேன். 6 கோடி. 6 கோடி ஓட்டுன்னு வச்சாலும் கூட அப்போ வந்து 2 12 1 கோடியே 20 லட்சம். 1 கோடியே 20 லட்சம் ஓட்டு அவர் எடுக்கணும். 1 கோடியே 20 ஓட்டு எடுத்தாருன்னு வைங்களே, எத்தனை எம்எல்ஏ வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 10 தொடக்கம் 15. எப்படி? இலங்கை தேர்தல் மாதிரி இந்தியாவில் நடக்குது. இங்கே வந்து ஒரு கட்சிக்கு கேட்கும் பொழுது கட்சியில் 3 பேர் போவாங்க. இல்லை, கட்சியில் கேட்கும் பொழுது எடுக்கிற ஓட்டை வச்சு பிரித்து நிறைய பேர் வருவாங்க, தோற்றவங்களும் வருவாங்க. தொகுதியில் தோற்றவங்களும் தொகுதி வாரியாக இந்த தோற்றவங்களும் வர நேஷனல் சொல்லுவாங்க. இங்கே அங்கே வந்து தொகுதியில் வெட்டணும். ஒரு தொகுதினா அந்த தொகுதியில் அதிகமான வாக்கெடுத்து வெட்டணும். 234 தொகுதிகள். இப்போ இவர் இவருடைய ஆட்கள் 234 தொகுதியிலையும் போட்டிடுறாங்க. ஆமாம், போட்டிடுவாங்க. சொல்லிட்டாரு 234 நாங்கள் போட்டிடுவாங்க. போட்டியிடும் பொழுது இவர் போட்டிடுற தொகுதியில் இப்போ அவங்க வெத்துறாங்கன்னு வைங்களே, டிஎம்கே வெத்துறாங்களே, ஏடிஎம்கே யாரும் வெத்துறாங்கன்னு வைங்களே, இவங்க தோல்வி அடைஞ்சாலும் ஒரு கணிசமான அளவில் தோற்றுருப்பாங்க. தோக்கும்போது அப்போ அந்த பகுதியில் அவர் தோத்துட்டாரு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா இடத்துலையும் தோத்துட்டா எம்எல்ஏ இல்லை. ஒரு 30 சீட் 40 சீட் வெத்திட்டா எம்எல்ஏ வந்துடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த விகிதாச்சாரப்படி உள்ள ஓட்டில் அவருக்கு யாரையும் ஒரு நேஷனல் சீட்டில் ஒருத்தர் வர முடியாது. அப்போ ஆட்சி அமைக்க முடியுமா? ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ அவர் என்ன செய்யணும்? 150 சீட்டுக்கு மேலே 160 ஏன்னா 160 சீட்டுக்கு மேலே 3ல் இருப்பாங்க. 150 சீட்டுக்கு மேலே எடுத்தால் தான் அவர் ஆட்சி அமைக்க முடியும். இப்படியாப்பட்ட பலமான கட்சிகள் 2 இருக்குது. இது இடையில சீமான் வேறு இருக்கிறாரு. இவ்வளோ பலமான கட்சிகள் இருக்குது. இப்படியாப்பட்ட கட்சி இருக்கும் பொழுது தனித்து ஒரு பெரும்பான்மை எனக்கு தெரிய தனியே நின்று அந்த 3 கட்சியுமே தனித்து நின்று வெற்ற முடியாது. ஏன்னு கேட்டால் ஏடிஎம்கே தனியாக நின்றாலும் வெற்ற முடியாது. இன்றைக்கி சூழ்நிலை டிஎம்கே தனியாக நின்றாலும் வெற்ற முடியாது, பாஜக தனியாக நின்றாலும் வெற்ற முடியாது, இவங்க யார் தனியாக நின்றாலும் வெற்ற முடியாது. இன்றைக்கு அரசியல் அப்படி தான் இருக்குது. எல்லாம் கூட்டணி சேர்ந்து தான் வெற்றி பெற முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அந்த மாதிரி கூட்டணி.
விஜய் என்னமோ தெரியல கடைசி வரைக்கும். விஜயோடைய இப்போ இன்றைக்கு இந்த உங்களோட கேள்விக்கு நான் இன்னும் பதில் வரல. எனக்கு எதிரி டிஎம்கே தான் எதிரி, இல்லை போட்டி வந்து டிஎம்கேக்கும் எங்களுக்கு தான் தவிர ஏடிஎம்கேக்கு எங்களுக்கு போட்டி இல்லைன்னு சொல்கிறாரு. சில நேரங்களில் ஏடிஎம்கேல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ தெரியல விஜய். அதை வச்சு சொன்னாரோ என்டிஏ கூட்டணியில் அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடக்குது. விஜய் எப்படி சரி அவங்களோட கூட்டணியில் சேர்த்துக்கொள்றோம். அப்போ ஆரம்பம் முதலே தெரிஞ்சுக்கிட்டு அப்படி நடந்துக்கிட்டு வந்தாரோ தெரியாது. இருக்கலாம்ல. ஆமாம், ஏன்னா அவர் ஒரு சிறந்த நடிகர். சிறந்த நடிகர் இல்லையா? அப்போ சில நேரம் அவர் எங்கள் 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லி டிஎம்கே மட்டும் தாக்கி தாக்கி பேசிட்டு வந்துட்டு அவங்களோட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பில் இருந்து இருந்திருக்கலாம். இப்போ அரசியலில் அமித்ஷா உள்ளிட்டோர் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாம். வாங்க 60 சீட் தரோம், 60 சீட் உங்களுக்கு தொகுதியில் நீங்கள் போட்டியிடுங்க, முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ யாருன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது, அதை நாங்கள் முடிவு பண்ண மாட்டோம். ஆனால் விஜய் சொல்கிறாரா, நான் என்டிஏ கூட்டணியில் நான் வந்து சேர்றேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாஜக வந்து பூரணமான ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறாங்களா? ஏன்னா அப்படி கொடுக்க முடியாது, நாங்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, ஆகவே உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களாம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. நீங்கள் ஆரம்பத்தில் எனக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இல்லாமல் ஆஃப் மைக் வீடியோவில் நீங்கள் சொன்னீங்க ஆஃப் கேமராவில் 2வது தடவை யாருமே முதலமைச்சர் ஆனதில்லை தொடர்ந்து. அதாவது எம்ஜிஆர் மட்டும்தான். இல்லை, அது வந்து காரணம் என்னென்னு கேட்டால், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு 16 வருடம் நினைக்கிறேன், 16 வருடங்கள், ஆமாம், 3 முறை அவர் வந்தார். தொடர்ந்து 3 முறை வந்துக்கிட்டே இருந்தார் முதலமைச்சர். சுகமில்லாத நேரம் அமெரிக்காவில் படுத்து வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தார். அது எம்ஜிஆர். அதுதான் சொன்னேன், அவர் பட்டி தொட்டி எல்லாம் பேர் போட்டு ஏழைகளின் பங்காளின்னு பேர் வந்து அப்படி தான் அவர் வந்தாரே தவிர வேறு யாரும். அதுக்கு பிறகு வந்து கருணாநிதி அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, தொடர்ந்து 3 முறை யாருமே வந்ததில்லை. ஜெயலலிதா 2 முறை வந்தாங்களான்னு தெரியல, கலைக்கப்பட்டாங்க. அது எனக்கு சரியான ஞாபகத்தில் இல்லை, ஆனால் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தொடர்ந்து 2 முறை தமிழ்நாட்டில் யாருமே ஆட்சி அமைச்சது இல்லை. அதை தான் நான் சொன்னேன். என்னென்ன நீங்கள் முதல்ல அந்த கேமராவில் கேட்ட நான் அவருக்கு இப்போ என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, அது அவரே சொல்லியிருக்காரு, நான் உங்கள் அப்பா அப்படி. அதாவது அம்மா ஜெயலலிதாண்டா, அப்பா ஸ்டாலின், அது அவர் குறிப்பிட்ட பேர். அப்போ அப்பா 2வது முறை வரமாட்டார்னு தெளிவாக சொல்கிறீங்க, ஸ்டாலின் வெற்றி பெற மாட்டார். இல்லை, இன்றைக்கு இருக்க சூழ்நிலையை வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், யார் வெற்றி பெறுவார் என்ற நிலையவே உறுதிப்படுத்த முடியாத நிலையில் இருக்குது. நான் ஆஃப் கேமரா நீங்கள் கேட்கும்போது சொன்ன காரணம் என்னென்னு கேட்டால், இதுவரைக்கும் அப்படி ஒரு சாட்சியை கூட தமிழ்நாட்டில் நடக்கலைன்னு தான் சொன்னேன். நடக்க வாய்ப்பு இருக்குது. 200 தொகுதிகளை வெற்றி பெறுவேன்னு உறுதியாக சொல்கிறார் ஸ்டாலின். அது நம்பிக்கை, அதுதானே நம்பிக்கை. எங்களை மஹிந்த ராஜபக்சே அப்படி தான் சொல்லி வந்தார், எல்லா சீட்லையும் நாங்கள் தான் வெற்றி வந்தார், முடியாமல் போச்சு. அதனால அது ஒரு நம்பிக்கை தானே. எந்த அரசியல் யாருமே வந்து இப்போ நாங்கள் போட்டியிடும்போது நாங்கள் ஒரு 15 பேர் வருவோம்னு தான் சுயேட்சையில் போட்டிட்டோம், வர முடிஞ்சா? மக்கள் ஓட்டு போடணும்ல. நிச்சயம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.